தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க பாஜக சதியில் ஈடுபட்டுள்ளதாக செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸை தனிமைப்படுத்துவதே பாஜகவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸை தனிமையாக்கி வாக்குகளை பிரிக்க பாஜக திட்டம் வைத்திருப்பதா செல்வபெருந்தகை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையில் என்ன விஷயங்களை சார் பாக்குறீங்க? திரு செல்வபெருந்தகை அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரிக்கும் என்று அவர் கூறுவது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சிறுமைப்படுத்துகிற செயலாகும். அவ்வளவு பலவீனமாக இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி? பாரதிய ஜனதா உள்ளே புகுந்து உடைக்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்கிறதா? ஆகவே செல்வபெருந்தகை திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், வேண்டாம் விஜய் பக்கம் போகலாம் என்று காங்கிரஸ் கட்சியில் ஒரு சாராரும் நினைக்கிறார்கள். ஆகவே செல்வபெருந்தகை திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பதால் திமுக கூட்டணியை உடைக்க பாஜக பார்க்கிறது என்று சொல்லுகிறார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் கேட்கிறார்கள். அதிக சீட்டுகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்பதற்கு தயங்கி அஞ்சி இன்னும் குழு போடாமல் இருக்கிறது. ஆகவே இப்போதைய பிரச்சனைகளுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய பலரும் திமுகவும் தானே தவிர பாஜக அல்ல. மற்ற மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணியை உடைக்க பாஜக சதி செஞ்சது. இங்க தமிழகத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரித்து காங்கிரஸை தனிமைப்படுத்தும் முயற்சியில ஈடுபடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கு, இன்னும் சில கூடுதல் கட்சிகளை சேர்க்க திமுகவை வலியுறுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு சார். அப்படின்னா அவர் எந்த கட்சிகளை சொல்ல வராருன்னு உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா சார்? இல்ல, அந்த முயற்சியில காங்கிரஸ் கட்சி எடுக்கிற நிலையில் இல்லை. காங்கிரஸ் கட்சியை சீண்டி யாரும் வரமாட்டார்கள். தேமுதிகவை இழுக்கிற முயற்சியில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. நான் இப்போது சொல்வது பாரதிய ஜனதா கட்சியை இழுத்து திரு செல்வபெருந்தகை முன்வைத்த விமர்சனம் அர்த்தமற்றது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சாரார் தாவேகாவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை மேலிடத்திலும் அகில இந்திய தலைவர்களிடமும் தெரிவித்திருக்கிறார்கள். அது தவிர பொது வெளியில் பகிரங்கமாக இந்த முறை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சிலர் பேசியிருக்கிறார்கள். பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரீஷ் சோடங்கரும் பேசியிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிக்கல் என்பது உள்ளிருந்து உருவாகி இருக்கக்கூடிய சிக்கல் தானே தவிர வெளியிலிருந்து உருவான சிக்கல் அல்ல. காங்கிரஸ் மற்றும் தாவேக பேச்சு கூட ஒரு சரிதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. இந்த யதார்த்தத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது யதார்த்தம் என்று நான் பார்க்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிலரது விருப்பம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இங்கிருந்து ஒரு 30-40 பேரிடம் கருத்து கேட்ட போது, தனித்தனியாகவும் கருத்து கேட்ட போது, அப்போது சில பேர் தாவேகாவுடன் போகலாம் என்று தெரிவித்ததாக அவ்வாறு கருத்து தெரிவித்த ஒரு நண்பர் என்னிடம் கூறினார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு துக்ளக் ரமேஷ். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிப்பதற்கு சதியில் ஈடுபட்டுள்ளதாக பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை செல்வபெருந்தகை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் காங்கிரஸை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை பாஜக செய்வதாகவும் வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? ஆக்சுவலா ஒவ்வொரு கூட்டணியிலிருந்து காங்கிரஸை தனிமைப்படுத்தும் முயற்சிகளை ராகுல் காந்தி தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இப்ப கூட மேற்கு வங்க சட்டப்பேரவையில் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் சிபிஐஎம் உடன் கூட்டணி கிடையாது என்கிற முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இதுக்கு பிஜேபி காரணமா? அது தொகுதிகள் ரொம்ப அதிகமா கேட்கறது, அதன் மூலமா கூட்டணியில ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. இப்ப கூட யோசிச்சு பாருங்க, நீங்க பீகார் எடுத்துக்கோங்க. பீகார்ல அளவுக்கு அதிகமா கேட்டாங்க. கடைசியில அந்த மகா கட்பந்தல கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீடே நடக்கல. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக அறிவித்துக் கொண்டன. இதுக்கெல்லாம் என்ன பிஜேபியா காரணம்? இன்னைக்கு டிஎம்கேக்கும் காங்கிரசுக்கு இடையில முருகல் நிலை ஏற்படுவதற்கு யாருடைய பதிவுகள் காரணம்? மாணிக்கம் தாக்கூர், அதே போல ஜோதிமணி, அடிக்கடி விஜய பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தது. இந்த 3 பேர் என்ன RSS காரர்களா?
இல்லாட்டி பிஜேபி காரர்ல? பிஜேபி எதுக்குங்க இந்த கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறேன்? இவர்களாகவே உடைத்து விடுவார்கள். ராகுல் காந்தி ஒருவர் போதும் இந்த கூட்டணியை உடைக்கிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனர், அவர் வச்சிருக்கிற தீமே என்ன அப்படின்னா, அதிகம் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்படி அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலம் காங்கிரஸ் அதிக அளவுல மக்களை சென்றடையும். மீண்டும் இழந்த புகழை ஒரு நாளடைவுல நாம் பெற முடியும். நீண்ட கால கண்ணோட்டத்தில் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதுதான் மிக முக்கியமானது. வெற்றியை காட்டிலும் அது முக்கியம்னு ராகுல் காந்தி முடிவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு இடத்துலயும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பிஜேபி என்ன செய்யும், RSS என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, கிட்டத்தட்ட டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உடையக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கிறது என்று பொருள். இப்ப இந்த 6ஆம் தேதி புதுக்கோட்டையில கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கார் பிரஸ் மீட்ல. அப்ப சொல்றாரு, நாங்க எங்க சைட்ல பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழுவே நியமிச்சிட்டோம். ஆனா அதே போல ஒரு குழுவை இன்னமும் டிஎம்கே சைட்ல ஃபார்ம் பண்ணல. பேச்சுவார்த்தை தாமதத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல அப்படின்னு இருக்கு. அதே போல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோதங்கர் ஏஎன்ஐக்கு 2 தடவை பேட்டி கொடுத்திருக்காரு. 2 தடவை அவர் சொல்லியிருக்கிறார், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள பேச்சுவார்த்தையை முடிச்சு தொகுதியை இறுதி செய்யணும்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வரைக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் இல்ல. ஏன் டிஎம்கே எங்களோட பேசுறது தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல அப்படின்னு நேரடியா டிஎம்கே குற்றம் சாட்டுறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? இப்ப டிஎம்கே காங்கிரஸோட பேசுவதற்கு காலதாமதம் செய்வதற்கு பின்னால பிஜேபி இருக்கா? தேசிய அளவுல பிஜேபியை கடுமையாக எதிர்த்து வருகிற கட்சி காங்கிரஸ், மாநில அளவுல கடுமையாக எதிர்த்து வருகிற கட்சி டிஎம்கே. இந்த 2 கட்சியில ஏதாவது ஒண்ணு பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணினாத்தான் இந்த கூட்டணியை உடைக்க முடியும். அப்படின்னா செல்வ பெருந்தகை சொல்றதுபடி பார்த்தா அதனுடைய உள்ளர்த்தம், காங்கிரஸையோ இல்லாட்டி டிஎம்கேயோ பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியது. அதனால இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. அவங்களுடைய இதுக்குள்ள, அவங்க கூட்டணிக்குள்ளே, அவங்க கட்சிக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கு. இவர் செல்வ பெருந்தகை சொல்லுகிறார் புதிய கட்சிகள் உள்ளே வர வேண்டும். இதுக்கு முன்னால ராம்தாஸ் இதே செல்வ பெருந்தகை போய் பார்த்த போது மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் பதிவு போட்டிருந்தார். நீங்கள் யாரை கேட்டு அங்கே போனீர்கள்? நான் கோர் கமிட்டி உங்கள்கிட்ட எல்லாம் பேசினேன். உங்களை ராம்தாஸை போய் பார்க்க சொல்லி மேலிடம் உத்தரவிடவில்லை என்று எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் யாரை சொல்லி பார்த்தீர்கள்? கூட்டணியில் வேண்டும் என்று குழப்பத்தை உருவாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் செல்வ பெருந்தகை போய் பார்த்ததுக்கு காங்கிரஸ்ல இருக்க மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்தார். அதனால காங்கிரசின் எதிரிகள் காங்கிரசுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அவர்களை வெளியில் தேட வேண்டாம் என்று சொல்லுங்கள். சிவா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலும் வலுப்படும், புதிய கட்சிகளை இணைப்பதற்கு முதல்வரிடம் வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைப்பதற்கு சதி வேலையில் ஈடுபட்டு வருவதா பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைத்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பொதுவெளியில், சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பகிரப்பட்டும் பரப்பப்பட்டும் வந்த செய்திகளை நம்மால பார்க்க முடியுது. காங்கிரசிற்குள் இருக்கக்கூடிய ஒரு சிலரின் கருத்துக்கள் அதற்கு வலு சேர்ப்பது போல் அமைந்திருந்தன அப்படிங்கிறது நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். திரு செல்வ பெருந்தகை மட்டுமல்ல, தொடர்ச்சியா காங்கிரசுடைய பல மூத்த தலைவர்களும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள், உறுதியாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தினார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தே செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சோ அந்த இடத்துல இருந்து அவர் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக தொடரும் அப்படிங்கறதான் என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். காரணம், ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை, நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஆயுட்காலத்தில் தமிழ்நாட்டிற்குள் நீங்கள் நுழையவே முடியாது, காலுண்டவே முடியாது என்று பாஜகவிற்கு அவர் சவால் விட்டார். அந்த சவாலை அவர் எந்த நம்பிக்கையில் வைத்தார் என்றால், ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகள் ஓரணியில் ஒன்று திரண்டு தமிழ்நாட்டில் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவிற்கு எதிராக என்ற அந்த நம்பிக்கையில் தான் அந்த சவாலை அவர் வைத்தார். எனவே ஜனநாயக சக்திகளை, மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளை, திமுக கூட்டணியை சிதைப்பதற்கு, உடைப்பதற்கு, அதன் வழியாக இந்த மண்ணில் ஊடுருவதற்கு பாஜக தன்னால் ஆன எல்லா விதமான செயல்களையும்
சதி திட்டங்களையும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாவற்றையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அது நம் கண் முன்னாடி நிறைய ஆண்டுகளே இருக்குது, நமக்கு பார்க்க முடிகிறது. அதைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு செந்தில்வேல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.